ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட் வந்து நீட் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஸோ உங்களால் நீட் வந்து மார்க் கம்மியாக இருக்கும் அப்படிலாம் வந்து உங்களால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கட் ஆஃப் வந்திருக்கா. ஸோ யாருமே ஒரி பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு எம்பிபிஎஸ்ஸை தவிர்த்து நிறைய மெடிக்கல் கோர்சஸும் இருக்குது. சேம் டைம் உங்களுக்கு இந்த டைமில் நெக்ஸ்ட் டைம் நம்ம நீட் ரிப்பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் டிப்ரெஷனும் ஆகாதுங்க இதனால. ஸோ உங்களுக்கு உங்கள் லைஃப் என்னன்றது நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ டாக்டரை விட இதை விட இன்னும் நிறைய பெரிய பெரிய கோர்சஸ்லாம் இருக்குது. டாக்டருக்கு ஈக்குவலுக்கும் நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு எய்மோட படிக்கிறீங்க, எனக்கு புரியுது. பட் நீங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த டைம் நீட் மார்க் கம்மியாக இருக்கா, ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் நெக்ஸ்ட்டுக்கு ரிப்பீட் போகிறீங்க, ரிப்பீட்டுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நீட்டுக்கு டாக்டருக்கு அளவுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்கோ அது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் ஒரி பண்ணிவிட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு இருக்காதீங்க. ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லுங்க என்னன்றது. ஏன்னா வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸை நீங்கள் தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லி கைட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி டிப்ரெஷன்ஸ் பண்ண வேணாம். அவங்களுக்கு என்ன கோர்ஸ்ன்றதை நெக்ஸ்ட் அட்வைஸ் கைட் பண்ணுங்க. தேங்க்யூ.